பாபாவின் எல்லாம் அறியும் சக்தியும் எதையும் சாதிக்கும் வல்லமையும் பெற்றவர். ஆனால் எளிமையாக அமைதியின் சொரூபமாக திகழ்ந்தார். பல பிறப்புகளில் தொடர்ந்து பாபாவுடன் தொடர்பு கொண்ட பல நல்ல ஜீவர்களை நல்வழிப்படுத்தும் பொறுப்பை பாபா ஏற்று வந்தார். அவர்களில் இன்றும் வெகு தூரத்தில் இருந்த போதிலும் அவர்களுடைய முன்னேற்றத்தை சதா கண்காணித்து வந்தார். தவிர்க்க முடியாத அவரது ஆன்மீக காந்த சக்தியால் வசீகரிக்கப்பட்டு சிறியோரும் பெரியோரும் கற்றோரும் கல்லாதவர்களும் ஆண்கள் பெண்களும் தூற்றுபவர்களும் சந்தேகிப்பவர்களும் அதே சமயம் பழமையிலேயே ஊறின சனாதனிகளும் என எல்லா வகுப்பினரும் பாபாவிடம் குவிந்தனர். அவரது தெய்வீக சக்தியின் ஒளி வீச்சு அவர்களை உய்விக்கப்பட்டதாக எண்ண வைத்தது. இனம், நிறம், வயது, குலம், பாலினம் என்ற எந்த விதமான தடைகளுக்கும் அப்பாற்பட்டது அவரது அன்பு. அவரது அருளையும் ஆசியையும் நாடி வந்தோருக்கு அவர் தயக்கமின்றி வாரி வழங்கினார். அவர் பார்வையில் எவரும் தாழ்ந்தவரோ உயர்ந்தவரோ அல்ல. எல்லோரிடமும் அவர் காட்டியது ஒரே உலகளாவிய அன்பு. தாயும் தந்தையும் குழந்தைகளிடம் காட்டும் அன்பு. பாபாவிடம் ஒருவர் வரும்போது அவரது ஆன்மீக வளர்ச்சி எந்த அளவோ அதற்கேற்ப அவருக்கு பாபா உதவியை அளித்தார். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.